ஜான் என்ற ஒரு நபர் அவர் காரில் சாலையில் பிரயாணித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு காவல் அதிகாரி அவரிடத்தில் மறித்து அவருடைய ஓட்டுநர் உரிமத்தை கேட்கிறார். அப்போது ஜான் என்ற அந்த நபரிடத்தில் ஓட்டுநர் உரிமம் இல்லை. அப்போது அந்த காவல் அதிகாரி ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் அவர் வாகனத்தை இயக்கினதற்கான அபராதத்தை விதிக்கிறார். அதனைத் தொடர்ந்து அந்த ஜான் என்ற நபரிடத்தில் அந்த காவல் அதிகாரி கேட்கிறார், நீங்கள் என்ன பணிபுரிகிறீர்கள் என்று. அப்போ அவர் சொன்னார், நான் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் என்று சொன்னார். அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு இப்போ விதிக்கப்பட்டது அபராதம் அல்ல, அது உங்களுக்கான கட்டணம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் தன்னுடைய மாணவர்களுக்கு கற்பிக்கிறதற்கான கட்டணத்தை வசூலிக்கிறது போல நீங்கள் வாகனத்தை இயக்கும் பொழுது உங்களோடு ஓட்டுநர் உரிமம் இருக்க வேண்டும். ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் நீங்கள் வாகனத்தை இயக்கும் பொழுது அதற்கான அபராதத்தை நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கிறது. இது உங்களுக்கு ஒரு பாடம், அதற்கான கட்டணம் தான் இது என்று சொல்லுகிறார். நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த ஜான் நபர் அவர் காரை இயக்குகிறது போல நம்முடைய வாழ்க்கையை நாம் பிரயாணித்து கொண்டிருக்கிறோம். அதில் ஓட்டுநர் உரிமம் என்பது நம் ஆண்டவராகிய தேவனை நாம் ஒருபொழுதும் விட்டுவிடாமல் நம்ம வைத்து கொள்ளும் பொழுது அது நமக்கு பாதுகாப்பை தருகிறது. அதனால் நமக்கு எந்த ஒரு நட்டமும் கிடையாது. அப்படி வாகனத்தை இயக்கும் பொழுது ஓட்டுநர் உரிமம் இல்லை என்றால் அபராதம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை மறக்கும் பொழுது, ஆண்டவரை நாம் மறந்து போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் சில அபராதங்களை நாம் கட்ட வேண்டியதாக இருக்கும்.